ஐயோ கொண்டு போட்டேனே. அடப்பியாகி எடுப்பா, அவசரத்துல என்ன செஞ்சு தொலைன்னு தெரியாம இப்படி செஞ்சுட்டேனே. கிளட்டு கிளவி வீட்டுல அடங்கி கிடக்கணானா. ஐயோ, அவளுக்கு உசுறு இருக்கா இல்லையான்னு தெரியலையே. அவள்கிட்ட சொல்லி அழதுக்கு என் மாறியாச்சா. ஐயோ, நான் தெரியாம செஞ்சுட்டேனே. நான் லேசாதானே வச்சேன், அதுக்குள்ள அவ போயிட்டாளா. நீ 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 என்னோட இஷ்டம், சே 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 என்னோட கஷ்டம். ஏன் கிழமை நீர் இன்னும் உரங்கலையா? ஐயோ, உம்மளையும் உடனே தள்ளிடக்கூடாதா? ஏன் சொட்ட? ஏன் இப்ப முடிச்சு கிடைக்கிற உரங்காம? உறக்க வரலட்டி முழிச்சிருக்கேன். எடி சாப்பிட என்னதான் இருக்குது? கசாயத்தை காத்து மோரில் விட்டு விட்டுருவேன். சாப்பிடுறது நேரமா பேசாம படுத்துடும். வெப்பம் கடைப்பிடிச்சு கிடக்காயோ, படுத்து உறங்கும். ஆண்டவரே, சிவப்பான ஆண்கள் இங்கே சில கோடி உண்டு, கருப்பான என்னை கண்டு கண் வச்சது ஏனோ. இவர் வேற நேரம் கிட்ட நேரத்துல 10 நாளைக்கு பாடு போட்டு சொல்லிடுவோமா? வாய வச்சாரு. மருதாணி பூ போல சிவக்குது தன்னால, சொக்குமுடி பார்த்தாலே சுக்கி நிக்க பின்னால, தில்லானா தில்லானா. கட்டகமுட்டுக்கு மண்டையில இருக்கிற பேசாம கடக்கிறா. சாமத்துல கொண்டு பாடி பேசாம இருக்கவே இல்லையா? கிளம்புக நேரம் ஏசிலி அனுப்புனாரு. இலை கொடுத்தவர் எந்த நேரத்துல வாய் வச்சு அனுப்புறான்னு போன இடம் வேலைக்காம தொலைச்சு போச்சு. பேசாம கடக்கும். ஒரு வேலை செஞ்சு போயிட்டா 7 வருஷம் செயல் அடைச்சு போட்டவன எங்க போவேன்? எடிட்டி எடிட்டி. ஐயோ, என்ன அழகா இருக்கு. இந்த பொம்பளைக்கு கெட்டது போல எனக்கும் இருக்கும். இவங்க எவ்வளவு ரூபா இருக்குமோ பார்க்கவே மினுக்குதே. ஏங்க இந்த சேலை சரியா? இது குறைவாதான் இருக்கும். 50,000 ரூபாய்க்கு வாங்கி தரும்ல. குறைவா இருந்தா கூட ஒண்ணு வாங்கிக்கோ. ஐயோ, என் புருஷன் தான், எனக்கு மட்டும்தான் தங்கம்தான் வைரம்தான். ஏங்க சத்தியமாட்டா சொல்லிட்டு அடுத்து இன்னொரு இடத்துல காஞ்சிபுரப்பட்டிருக்கூல, இன்னொன்னு அதை போய் பார்த்துட்டு வரேன். ஏதாவது ஒண்ணு பாரு, சீக்கிரம் பாரு, நேராவும் இல்ல. போன எடுக்காளா? யாருட்டி சாமத்துல யாரு? பத்திராளி கதவு யாரோ தட்டுதா பாரு. கடல எனக்கு கதை யாரு தட்டு? ஏக்கா அதை எடுங்கக்கா. பட்டு பச்சை கலர் இருக்கா? பத்திராளி கதவை யாரோ தட்டுதா பாருட்டி. பெல்லு அடிச்சுட்டு இருக்கோம். கதை திறந்து பாருட்டி. யார் இந்த பட்டு போட இடக்கெல்லாம் கூட்டு போனாரு பைத்தியம். கனவு கண்டு தொலைச்சிட்டீங்களா? ஐயோ, எத்தனை நாள் எடுனார. எனக்கு கனவையாவது ஒழுங்கா காண விடுதல. யாரு போன் பண்ணி தொலைச்சிருக்கா? ஹலோ, யாரு ராத்திரி நேரத்துல? மணி எத்தனை ஆச்சு? எதுக்கு இந்த ராத்திரி போன் பண்ணிருக்கிறியே? லட்சுமி தட்டு லட்சுமி வாட்டா போட்டு தாட்டு பத்துறாடி. நீ எங்கிட்ட இருக்கங்கட வாட்டி ஆச்சு. வீட்டுக்கிட்ட கொஞ்சம் வாட்டு வயிற்ற கலக்கு விட்டு கக்குச்சு போக பயமா இருக்குட்டு. என்னாச்சு சொல்லுது? ஏன் பத்திராளி யாரு போன்ல? எடி அது இவர் வேற 50,000 ரூபாய் பட்டு போட. இப்போ யாரும் இல்லைங்க. எங்க அம்மா பக்கத்துல ஒரு கிழவி மண்டை போட்டாலாம் போன் போட்டு சொல்லிட்டு இருக்காவ. யாரு டீம் ராத்திரி நேரத்துல போன வரைச்சிரு. சவுண்டு போடாத பேசு. யாச்சி சொல்லுங்காச்சி, எப்படி என்னாச்சு? நல்லா தானே கிடந்தா, ஆடிட்டு கிடந்தா. நேற்றைக்கு வரைக்கும் சண்டை போட்டல, என்னாச்சு? நீங்க எங்க இருக்குது? நான் வரணுமா? இவரை சமாளிச்சுட்டு நான் எப்படி வர்றதுக்கு? பிள்ளைகளோட இல்ல, பிள்ளைகள்கிட்ட சொல்லிட்டு வர்றதுக்கு இப்ப என்னாச்சு? என்ன நடந்தது? அவ சாவுக்கு ஆச்சு. நான் தான் காரணம். ஏட்டு நான் விளையாட்டாதான் மட்டும் போனேன். அவளை பாய காட்டதுக்கு பயவுல மண்டைய போட்டு தொலைஞ்சுட்டாச்சு. வாட்டி கையில ஆகாசம் கொட்டு வந்த பாசம்
காலமே போனாலும் வாழ்ந்திடு ராசா. என் சாத்து கிளவ வாய முட்டு கடக்க சொட்டேன் ஆகாசம் வாழும் வாழும் கொண்டு பேசாம கடையும் கொஞ்சம் வாய முட்டு பத்திராளி கேட்க வாட்டி கொஞ்சம் எங்கன வாட்டு கொன்னுட்டேனா என்னதாச்சு கொன்னுட்டேனா இவ்வளவு அசால்ட்டா சொன்னது நீங்க போட வைங்க நாங்கள மாறி என்னத்த பண்ணி வச்சிருக்குதே போட வைங்க எப்படி கொன்னிருப்பாவ எம்மா கொலகார கிளவி எம்மா இவிய கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும் என்னத்த போய் சொல்லதுக்குடா இவர்கிட்ட என்னன்னு சொல்லி வெளியில போறதுக்கு அவ செத்துட்டேன் வேண்டாம் இந்த ராத்திரி விட மாட்டாரு இவர் தூங்கிட்டாரா செத்தவ இருக்க கொலவெறியில என் கூட வந்துட்டா அதுக்கு என்ன பண்ண ஐயோ ராசமலா யாங்க வரங்கதான் செய்யாரு ராசமலா வரங்கமா செய்தாரு யாங்க ராசு அணக்க இல்ல வாங்கிட்டாரு மெதுவா நவுண்டு போயிருவோம் ஒரு பைத்தியாரி உன்கிட்ட கதையை சொல்லி முடிக்க மாதிரி ஜென்மம் தீந்துரும் கீதா சொல்லத கேளு லட்சுமி மண்டையை போட்டுட்டாளா என்னது லட்சுமி செத்துட்டாளா ஆமடி சத்தம் போடாத உன்கிட்ட இப்ப வேற ஒரு விஷயம் இருக்கு லட்சுமியா எந்த லட்சுமி ஐயோ யானு கேட்டா யா இவ்வளவு நேரம் தூங்காம இருக்குன்னு கேட்டா அம்மா எல்லா பாடையும் கேட்டுருவாளா எந்த லட்சுமி யாருன்னு தெரியலையே ஒருவேளை ஊதா கம்மியா இருக்குமோ என்னடி சத்தம் போட்டுட்டு கிடக்க பான்லங்க கிடக்கு யாரு இல்லங்க எங்க அம்மாக்கு கலியலையா என்னம்மா என்னத்தம்மா இப்படி சொல்லுத எங்கம்மா இருக்கா ஏ கீதா நான் ஆச்சி வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன் லட்சுமிக்கு ஆச்சிக்கு சண்டை வந்து விடாத பைப்ல கிளவி வீட்டுக்கு போய் மூக்க போட்டு அடைச்சு வச்சிருக்காவ அதுல என்னவோ ஆயிட்டுன்னு சொல்லுதாவ எனக்கு பாடு ஒண்ணு முழுசா தெரிய மாட்டேங்குது ஆச்சங்க போன் பட்டி இருந்து ஒப்பாரி வச்சுட்டு கிடத்தாவ நான் அங்கதான் போறேன் நீ முடிஞ்சா நேரம் அப்படி ஆச்சி வீட்டுக்கிட்ட வந்துடு சரியா சத்தம் போட்டு அடக்கம் கட்டி யாரையும் காட்டி கொடுத்துறாத சரிக்கா என் மாப்பிள்ளையும் அவனும் தூங்கிட்டு இருக்கானா நீங்க அங்கனா போங்க நான் வந்துடுறேன் வை அம்மா உன்கிட்ட ஒரு பாடு பேச முன்னாடி மனுஷனுக்கு உயிர் ஜீவம்லாம் போயிடும் எவ்வளவு நேரம் ஒரு கதையை போட்டு இழுத்துட்டு இருக்க சீக்கிரம் வந்துடுறேன் எந்த லட்சுமின்னு தெரியலையே ஏதாவது ஒரு கதையை இழுத்து விடுதால எங்க அம்மா எந்த லட்சுமியா இருக்கும் நம்மளும் பின்னாடி போவோமா பேச வேண்டாம் நானே இப்பதான் சுருதிட்ட பேசிட்டு வந்து அழுதுட்டு இருக்கேன் அப்புறம் கண்டுபிடிச்சேன்னா அது வேற ஏன் நீர் உறங்கு வேற மாட்டேரா கிளவா நான் படிக்கிட்டு உட்காந்துருக்கேன் பேசாம படுத்து உறங்கும் இல்லைன்னு வச்சுக்கோ சிக்கத்திலே எலுமிச்சை முடிச்சுக்கு மண்டல வச்சு அரக்கி போடுவேன் உறங்கு வேற அப்படி எடி நான் உறக்கத்துல தான் மட்டி இருக்கேன் எழுப்பாதடி நீ உறங்குவாரு ஐயோ பாரோட்டி எந்த கறியை சொல்லி எப்படி உருட்டனுக்கு 7 வருஷம் சேரில் இருந்தா கறியெல்லாம் திங்கணும் நான் இந்த வயசுக்கு பிறகு கறி வச்சுக்கிட்டே எப்படி வாடுவேன் வெட்டு பண்றாளு எங்கட்டி நேரம் ஆக்கிட்டு இருக்க வாட்டு என்ன கறியை பண்ணி வச்சிருக்கீ ஏட்டு ஏட்டி நான் தெரியாம வந்துட்டு எனக்கு பயமா இருக்குட்டு எங்க போனிய எப்ப போனிய என்ன செஞ்சியா என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னேலாச்சு நீங்க உங்களுக்கு ஏட்டி அது இல்லட்டு ஏட்டி அவ என்னை யாசினால அந்த கோவத்திலே உட்கார்ந்துருந்தேனா அவன் கடையை எனக்கு கொன்னே போட்டுன்னு போட முட்டி ஒரு ஆவேசத்துல சாக்கு போய் தூக்கிட்டு போட இடத்துல இது 2 நிமிஷம் தாண்டி மூஞ்சில கொண்டு சாக்க வச்சேன் திடீர்னு பார்த்தா அவன் மாமா வந்தாட்டி வந்தோடனே நான் வெளியே சாடிட்டேன் ரெண்டாவது பார்த்தா அந்த பிள்ளை எஞ்சிக்க மாட்டேங்குன்னு கத்து சுத்தி அதுல தான் பயந்து ஆச்சு வாடி வந்து போட மாட்டேன் என்னத்த கத்துனா கம்பி எடுத்து குத்துனான்னு செஞ்சுட்டேல்ல கொன்னுட்டேன்னு தெரிஞ்சு போச்சா கன்ஃபார்மா உயிர் இல்லையா இல்லன்னு தான் நடக்க முட்டு யாச்சி ஐயோ யாச்சி கீடா நீ அம்டிங்க வந்த எல்லா
விஷயம் தெரிஞ்சுட்டு நடக்க. நான் ஊரை விட்டு காலி பண்ண போறேன். உனக்கு விஷயம் தெரியல. நான் கீழே வர சொன்னேன். என்ன பாடு என்னன்னு தெரியாது. 2 பேர் கடந்துக்கிட்டு என்ன செய்ய போறோம்? அதான் அவளை கூப்பிட்டேன். என் போல புச்சிருப்பா ஆக்கிருக்குவே. என்ன ஆச்சு இப்படி பண்ணி வச்சிருக்கிறிய? இப்ப என்ன செய்யறதுக்கு? அது தெரியாம தானே உங்களை கூப்பிட்டேன். ஏச்சி நீங்க தான் செஞ்சீங்க நம்மளுக்கு தெரியுமா? அது தெரியலக்கி. என்னன்னு தெரியலக்கி. அந்த புள்ள வந்தாலா நான் வெளியே தாடி வந்தேனா கடந்து அழுதுட்டு கிடந்தாலுவா. எனக்கு வேற ஒண்ணுமே தெரியாதுக்கு. சரி ஒண்ணு இல்ல. முதல்ல அவளுக்கு உயிர் இருக்கா இல்லையான்னு வீட்டுக்கு போய் பார்ப்போம். உயிர் இருக்குன்னா நம்ம மெதுவா அடக்கம் கட்டமா வந்துருவோம். உயிர் இல்லைன்னா மாலையில வாங்கிட்டு யாருக்கு தெரியாத மாதிரி அப்படி அங்கே போவோம். முதல்ல என்ன பாடு என்ன நாங்க போய் பார்ப்போம் வாங்க. என்னட்டி உயிருக்கு இருந்து பெரிய பெரிய வார்த்தை எல்லாம் ஒன்னில்லாச்சு. அவ சாவ மாட்டா. நம்மளதான் கொல்லுவா. வாங்க. ஆமா அவளுக்கு சாவு காலம் கிடையாது. அவ நம்மள கொன்னுக்கிட்டு தான் சாவு பண்ணிட்டு வாங்க முதல்ல. அங்காளம்மா பரமேஸ்வரி என்னை எப்படியாவது காப்பாற்று. செய்யதெல்லாம் செஞ்சுக்கிட்டு பரமசிவத்தையும் கூப்பிட்டு என்ன பிரயோஜனம்? போயிருக்கா அங்க இருந்து சாக்கு பையன் தூக்கிக்கிட்டு. வாங்க முதல்ல என்ன நடக்குன்னு பாப்போம். பழங்காட்டாத டீ நீயும்.